வணக்கம். நீங்கள் இணைந்து கொள்வது இலங்கையின் முதற்தர செய்தி வழங்குனர் நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான செய்திகளோடு உங்களோடு இணைந்து கொண்டிருக்கும் நாங்கள் ஜெனி ஜீவராஜ், ஜெஃப்ரி ஜெபதார்ஷன். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். உயிரிழப்புகள் தவிர்ந்த அனைத்தையும் வடக்கு கிழக்கு மக்களுக்கு வழங்க அரசாங்கம் தயார் என்கிறார் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச. மனித உரிமை தொடர்பில் சுயாதீன விசாரணைகளை நடத்த இலங்கை தவறும் பட்சத்தில் சர்வதேச பொறிமுறை தொடர்பில் சிந்திக்க நேரிடும் என அமெரிக்கா தெரிவிப்பு. மு கருணாநிதியின் திராவிட முன்னேற்றக் கழகத்தில் உள்ளக பிரச்சினை. வடக்கு கிழக்கு பகுதிகளில் சட்டவிரோத புதையல் அகழ்வு அதிகரித்துள்ளதாக தொல்பொருள் திணைக்களம் தகவல். பயங்கரவாதம் காரணமாக ஏற்பட்ட உயிரிழப்புகளை ஈடு செய்ய முடியாது போனாலும் ஏனைய அனைத்தையும் வடக்கு கிழக்கு மக்களுக்கு வழங்குவதற்கு அரசாங்கம் தயார் என ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தெரிவித்துள்ளார். அம்பாறையில் நடைபெற்ற நிகழ்வொன்றில் உரையாற்றும் போதே ஜனாதிபதி இதனை குறிப்பிட்டார். தேசத்திற்கு மகுடம் கண்காட்சியை முன்னிட்டு அம்பாறை ஹாடி தொழில்நுட்ப கல்லூரியின் கேட்போர் கூடத்தில் ரன்பீம காணி உறுதி பத்திரங்கள் வழங்கும் நிகழ்வு இடம்பெற்றது. இதன் கீழ் வடக்கு கிழக்கு மக்கள் சிலருக்கு காணிகளுக்கான உறுதி பத்திரங்கள் வழங்கப்பட்டன. சிங்கள தெமல முஸ்லிம் இந்த நாட்டில் சிங்கள தமிழ் முஸ்லிம் மக்கள் வாழ்கின்றனர். அவர்களுக்கு இந்த நாட்டில் உரிமைகள் உள்ளன. அவர்களின் தாய் நாடு இதுவாகும். இந்த நாட்டை கட்டி எழுப்புவதற்கும் இந்த நாட்டின் உரிமையையும் அவர்களுக்கு வழங்க வேண்டும். அவரையும் தமது சொந்த நாட்டில் தற்காலிகமாக தங்கியிருப்பவர்களாக்குவதற்கு நாம் எதிர்பார்க்கவில்லை. நீங்கள் இந்த நாட்டின் மீது உரிமை கொண்டவர்கள். இழந்த காணிகளின் உரிமையை அவர்களுக்கு மீண்டும் பெற்றுக் கொடுக்க நடவடிக்கை எடுத்துள்ளோம். யுத்தத்தினாலும் சுனாமியினாலும் நீங்கள் இழந்த உயிர்கள் தவிர்ந்த ஏனைய அனைத்தையும் மீண்டும் வழங்க தயாராக உள்ளோம். நுகிகொட பொது வர்த்தக சந்தை கட்டட தொகுதியை உடைத்து அந்த இடத்தில் புதிய வர்த்தக கட்டட தொகுதி ஒன்றை நிர்மாணிக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. 250 மில்லியன் அமெரிக்க டாலர் செலவில் முன்னெடுக்கப்பட உள்ள இந்த திட்டத்திற்கான முதலீட்டை வெளிநாட்டு நிறுவனம் ஒன்று மேற்கொள்ள உள்ளது. கோட்டை மாநகர சபை மற்றும் நகர அபிவிருத்தி அதிகார சபை ஆகியன இணைந்து பாரிய வர்த்தக கட்டட தொகுதியொன்றை நிர்மாணிப்பதற்கான ஒப்பந்தத்தில் இன்று கைச்சாத்திட்டன. 36 மாடிகளுடன் நிர்மாணிக்கப்பட உள்ள இந்த புதிய வர்த்தக கட்டட தொகுதியில் திரையரங்கு, நீச்சல் தடாகம் உள்ளிட்ட மேலும் பல்வேறு வசதிகளும் அடங்குகின்றன. அனைத்து வர்த்தக நிலை உரிமையாளர்களுக்கும் முன்னர் போன்ற வர்த்தக நிலையங்கள் கிடைக்கப்பெறும். இந்த புதிய கட்டிட தொகுதி நிர்மாணிக்கப்படும் வரை ராஜகிரிய அல்லது நுகைகொடி அனுமதித்த பகுதியில் மாற்று இடங்கள் வழங்கப்படும். கோட்டை நகர சபையின் வர்த்தக சங்கம் அல்லது வேறு எவரேனும் தற்போது 5 வருட ஒப்பந்தத்திலே கைச்சாத்திட முடியும். எனினும் இந்த முதலீட்டின் பின்னர் நீண்டகால ஒப்பந்தத்தில் கைச்சாத்திடுவதற்கான சந்தர்ப்பம் வழங்கப்படும். இந்தியாவின் பிரபல அரசியல் கட்சியான மு கருணாநிதியின் தலைமையிலான திராவிட முன்னேற்றக் கழகத்திற்குள் தற்போது உட்பூசல் ஏற்பட்டுள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. கட்சியின் அடுத்த தலைவர் பதவிக்கு பொருத்தமானவரை பெயரிடுவது தொடர்பில் இந்த நெருக்கடி நிலைமை ஏற்பட்டுள்ளதாக த ஹிந்து செய்தி வெளியிட்டுள்ளது. திமுகவின் தலைமைத்துவம் தொடர்பில் மு கருணாநிதியின் புதல்வர்களான மு க அழகிரி மற்றும் மு க ஸ்டாலின் ஆகியோருக்கிடையில் முரண்பாடுகள் ஏற்பட்டுள்ளன. திராவிட முன்னேற்றக் கழகத்தின் அடுத்த தலைவர் மு க ஸ்டாலின் என மு கருணாநிதி அண்மையில் அறிவித்திருந்தார். திராவிட முன்னேற்றக் கழகம் சிரேஷ்ட தலைவர்களுக்கு கட்சியின் புதிய தலைவரை தெரிவு செய்வதற்கு இடமளிக்கும் ஒரு கட்சி அல்லவென இதற்கு பதிலளிக்கும் வகையில் மு க அழகிரி கருத்து வெளியிட்டிருந்தார். இதேவேளை இன்று நடைபெற்ற திராவிட முன்னேற்றக் கழகத்தின் நிறைவேற்றுக் குழு கூட்டத்தை மு க அழகிரி புறக்கணித்துள்ளதாக த ஹிந்து செய்தி வெளியிட்டுள்ளது. இதேவேளை தமது கட்சி அரசாங்கத்தை கவிழ்க்க தயாராகவில்லை என இன்று நடைபெற்ற நிறைவேற்றுக் குழு கூட்டத்தின் போது கட்சியின் பொதுச் செயலாளர் கே அன்பழகன் கூறியுள்ளதாக டைம்ஸ் ஆஃப் இந்தியா பத்திரிகை செய்தி வெளியிட்டுள்ளது. இனவாத சக்திகளுக்கு அரசாங்கம் ஒன்றை ஸ்தாபிப்பதற்கு இடமளிக்க முடியாது எனவும் நிறைவேற்றுக் குழு உறுப்பினர் கூறியுள்ளார். இன்றைய நிறைவேற்றுக் குழு கூட்டத்தில் மு கருணாநிதி, அவரது இளைய மகனான MK ஸ்டாலின், புதல்வியான மக்களவை உறுப்பினர் கனிமொழி உள்ளிட்ட கட்சியின் சிரேஷ்ட உறுப்பினர்கள் பலர் கலந்து கொண்டிருந்தனர். தொண்டை வழியினால் கருணாநிதி இன்றைய கூட்டத்தில் உரையாற்றவில்லை எனவும் தெரிவிக்கப்படுகின்றது. இன்றைய நிறைவேற்றுக் குழு கூட்டத்தில் 16 முக்கிய தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளதுடன் இலங்கைக்கு எதிராக ஜெனீவாவில் இந்தியா உறுதியான யோசனையொன்றை கொண்டுவர வேண்டும் என்பது குறித்தும் இங்கு மீண்டும் வலியுறுத்தப்பட்டுள்ளது.
கொழும்பில் நடைபெறவுள்ள பொதுநலவாய அரச தலைவர்கள் மாநாட்டை ரத்து செய்ய வேண்டும் எனும் யோசனையும் இந்த தீர்மானத்தில் உள்ளடக்கப்பட்டுள்ளது. அவ்வாறு இடம்பெறாத பட்சத்தில் இந்தியா பொதுநலவாய அரச தலைவர்கள் மாநாட்டை புறக்கணிக்க வேண்டும் எனவும் திமுகவின் நிறைவேற்றுக் குழு கூட்டத்தில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. இதேவேளை புதுச்சேரியில் இலங்கைக்கு எதிராக இடம்பெற்ற போராட்டங்களின் போது இந்திய பிரதமர் மற்றும் காங்கிரஸ் கட்சி தலைவியின் கொடும்பாவிகளை எரித்தமை தொடர்பில் நடவடிக்கை எடுக்காமைக்கு எதிர்ப்பு தெரிவித்து காங்கிரஸ் உறுப்பினர்கள் இன்று வெளிநடப்பு செய்துள்ளனர். ஆளுநரின் உரையின் போது காங்கிரஸ் உறுப்பினர்கள் சட்டசபையிலிருந்து வெளிநடப்பு செய்துள்ளதாக சன் செய்தி வெளியிட்டுள்ளது. மத்திய அமைச்சரின் அலுவலகம், அரவிந்தர் ஆஸ்திரம் என்பன தாக்கப்பட்டமைக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்படவில்லை எனவும் காங்கிரஸ் உறுப்பினர்கள் குற்றம் சுமத்தியுள்ளனர். இலங்கையில் இறுதிக்கட்ட யுத்தத்தின் போது இடம்பெற்றதாக கூறப்படும் மனித உரிமை மீறல்கள் குறித்து சுயாதீன விசாரணை மேற்கொள்ள அரசாங்கம் தவறுமாயின் அதற்கான சர்வதேச பொறிமுறை தொடர்பில் ஆராய வேண்டி ஏற்படும் என அமெரிக்கா அறிவித்துள்ளது. பிபிசி உலக சபைக்கு வழங்கிய விசேட சபையொன்றில் தெற்கு மற்றும் மத்திய ஆசிய விவகாரங்களுக்கான அமெரிக்காவின் உதவி ராஜாங்க செயலாளர் ராபர்ட் பிளேக் இதனை குறிப்பிட்டுள்ளார். சுயாதீனமானதும் நம்பகத்தன்மையுடன் கூடிய விசாரணைகளுக்கு ஆதரவளிக்கும் வகையில் இந்த பிரேரணை காணப்படுகிறது. இந்த விடயம் தொடர்பில் இலங்கை செயற்திறனுள்ள நடவடிக்கைகளை முன்னெடுக்கும் என நாம் எதிர்பார்க்கின்றோம். எனினும் அதனை நிறைவேற்ற இலங்கை தவறுமாயின் சர்வதேச பொறிமுறைமை ஒன்றை முன்னெடுக்க சர்வதேச நாடுகளுக்கு நேரிடும். அரசாங்கம், குறிப்பாக ராணுவம், இதுவரை பகிரங்கப்படுத்தப்படாத அறிக்கையை வெளியிட்டமையே இந்த நடவடிக்கைகளுக்கு காரணமாகும். உள்ளக ராணுவ விசாரணைகளின் மூலம் சிவில் மக்களின் உயிர்கள் காவு கொள்ளப்பட்டமை தொடர்பில் ராணுவம் எந்தவித பொறுப்பும் கொண்டிருக்கவில்லை என்பது அதிலிருந்து உறுதியாவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இவ்வாறான ஒரு தீர்மானத்திற்கு வந்துள்ளமை தொடர்பில் கவலை அடைகின்றோம். எனவே இலங்கை ராணுவத்தினரால் கூறப்பட்டுள்ள இந்த கருத்துக்களினால் அரசாங்கம் உள்ளக விசாரணைகளை மேற்கொள்ள தயாராக உள்ளதா என்பது தொடர்பில் அனைவர் மத்தியிலும் சந்தேகம் எழுந்துள்ளது. செய்திகள் தொடர்கின்றன. 2 பச்சொந்திகளையும் சிங்கராஜ வனத்தின் மார்னிங் சைட் பகுதியில் மாத்திரமே அவதானிக்க முடியும். எனினும் இந்த உயிரினம் தற்போது அச்சுறுத்தலை எதிர்நோக்கியுள்ளது. இதற்கான காரணம் என்ன? நியூஸ் ஃபர்ஸ்டின் அலுவலக செய்தியாளர் ரஞ்சன் அருண் பிரசாத் இது தொடர்பில் ஆராய்வதற்காக அந்த பகுதிக்கு அண்மையில் சென்றிருந்தார். இது ஆற்றலன்கே அன் பச்சொந்தி மற்றும் கருகே அன் பச்சொந்தி. மிதமான வெப்பநிலையுள்ள அடர்ந்த காடுகளில் இந்த உயிரினம் மிகவும் அரிதாகவே வாழ்ந்து வருகிறது. இந்த 2 பச்சோந்திகளும் தான் வாழும் சூழலை விட்டு வெளியேறுமானால் அவற்றின் உயிருக்கு அச்சுறுத்தல் ஏற்படும். ரத்தினபுரி சூரியகந்தை பகுதியிலிருந்து குன்றும் கொள்ளியுமாக உள்ள வீதியினூடாக சிங்கராஜ வனப்பகுதியின் மார்னிங் சைட்டுக்குள் பிரவேசித்தோம். தேயிலை கொழுந்து ஏற்றுவதற்காக செல்லும் லொரியின் உதவியுடனேயே நாம் வனப்பகுதிக்குள் பிரவேசித்தோம். எனினும் மார்னிங் சைட் வனப்பகுதிக்குள் எந்தவித மிருகங்களையும் காணக்கூடியதாக இருக்கவில்லை. இது சில வருடங்களுக்கு முன்னர் செய்கை செய்யப்பட்டுள்ள தேயிலை. எனினும் இது சில மாதங்களுக்கு முன்னர் செய்கை செய்யப்பட்ட தேயிலை கன்றுகள். நான் வருகை தந்திருப்பது மார்னிங் சைடு எனப்படும் பனிமூடு பகுதி. இந்த வனப்பகுதி சிறிது சிறிதாக இவ்வாறான முறையில் அழிக்கப்பட்டு தேயிலை செய்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இந்த வனப்பகுதி பாதுகாப்பற்ற நிலை தற்போது காணப்படுகின்றது. மார்னிங் சைட் பகுதியில் உள்ள தேயிலை செய்கை தொடர்பில் கருத்து தெரிவிப்பதற்கு ஒருவர் முன்வந்தார். itu waktu tiga hari ini mana itu? Ikan ini oh itu orang dia tu. Elar farming itu dunia. Ikan itu dunia tu. Kami dapat tiga hari ini tinggal kiat tu punya. Tidak kini kalau ini lah sih. Mungkin kian tegak ini. Oh dengan tanah itu tu tu ni dengan awal itu tiga. Ada ni. Isyarat ini murah lihat santai. Kalau pindah bala itu mehla tu. Dengan ini tiga kuda padu. Oh ini farming itu kita kan yang pandu kulan di luar ni. தேயிலை செய்கைக்கு இடையே கருவா செய்கை மேற்கொள்ளும் விதத்தையும் எம்மால் அவதானிக்க முடிந்தது. அது மாத்திரமல்ல, செய்கையாளர்கள் தங்குவதற்காக நிரந்தர மற்றும் தற்காலிக இருப்பிடங்களை நிர்மாணிப்பதனையும் காணக்கூடியதாக இருந்தது. மார்னிங் சைட் பகுதியில் மாத்திரம் இவ்வாறான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படவில்லை. தேயிலை செய்கையினால் அழிவடையும் மார்னிங் சைட் பகுதியிலிருந்து நியூஸ் ஃபர்ஸ்டிற்காக மைந்த கமகேவுடன் ரஞ்சன் அருண் பிரசாத். நியூஸ் ஃபர்ஸ்ட், உங்கள் வாழ்க்கை எங்கள் செய்தி.
சோமாவதி தேசிய சரணாலயத்தில் சட்டவிரோத மரக்கடத்தல். அரசியல் அழுத்தங்கள் காணப்படுகின்றமையினால் சுற்றி வளைப்பை மேற்கொள்ள முடியவில்லை என வனவிலங்கு அதிகாரிகள் தெரிவிப்பு. பெறுமதி வாய்ந்த வளங்கள் முழுமையாக சூறையாடப்படும் வரை பாராமுகமாய் இருப்பது ஏனோ? வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் தொல்பொருள் அகழ்வுடன் தொடர்புடைய சட்டவிரோத நடவடிக்கைகள் அதிகரித்துள்ளதாக தொல்பொருள் திணைக்களம் தெரிவிக்கின்றது. தொல்பொருட்கள் கொள்ளை மற்றும் தொல்பொருட்களை சேதப்படுத்தும் நடவடிக்கை கடந்த ஆண்டில் அதிகரித்திருந்ததாக அந்த திணைக்களம் சுட்டிக்காட்டியுள்ளது. கடந்த 6 மாதங்களில் மாத்திரம் சட்டவிரோத தொல்பொருள் அகழ்வு மற்றும் தொல்பொருட்களுக்கு சேதம் விளைவித்த 75 சம்பவங்கள் பதிவாகியுள்ளதாக தொல்பொருள் திணைக்களம் தெரிவிக்கின்றது. இந்த சம்பவங்கள் தொடர்பில் சந்தேகத்தின் பேரில் 178 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இதற்கமைய திஸ்ஸமஹாராமவில் நேற்று சட்டவிரோத தொல்பொருள் அகழ்வில் ஈடுபடுவதற்கு முயற்சித்த 10 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். தமக்கு கிடைத்த ரகசிய தகவல் ஒன்றுக்கு அமைய மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்பில் பெரிலிஹேல வனப்பகுதியில் நேற்றிரவு இவர்கள் கைது செய்யப்பட்டதாக போலீசார் குறிப்பிட்டனர். சந்தேக நபர்களிடமிருந்து உபகரணங்கள் சிலவும் கைப்பற்றப்பட்டுள்ளன. தொல்பொருட்களுடன் தொடர்புடைய சுமார் 2000 சம்பவங்கள் கடந்த காலங்களில் பதிவாகி இருந்தன. எனினும் மக்கள் நடமாட்டம் இல்லாத இடங்களிலேயே இவ்வாறான சம்பவங்கள் அதிக அளவில் இடம்பெறுகின்றன. அத்துடன் பிரதேச ரீதியில் தொல்பொருளுக்கு சேதம் விளைவிக்கும் சம்பவங்கள் பாரிய அளவில் பதிவாகியுள்ளன. வடக்கு, வடமேல், ஊவா மாகாணங்களை அடிப்படையாக கொண்டு இந்த சம்பவங்கள் அதிக அளவில் பதிவாகின்றன. கடந்த ஆண்டில் இந்த சம்பவங்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது. கடந்த காலங்களில் இடம்பெற்ற தொல்பொருள் அகழ்வு தொடர்பில் நியூஸ் ஃபர்ஸ்ட் பல தடவைகள் சுட்டிக்காட்டியிருந்தது. கடந்த பிப்ரவரி 2ஆம் தேதி பொலனறுவ நைபென விகாரையில் 3வது தடவையாகவும் தொல்பொருள் அகழ்வு இடம்பெற்றிருந்தது. மதவாச்சி யக்கவெவ மரதன் கடுவெவ பகுதியில் தொல்பொருள் அகழ்வில் ஈடுபட்ட 3 இந்த மாதம் 7ஆம் தேதி கைது செய்யப்பட்டனர். புத்தளம் மதுரங்குழி பகுதியில் உள்ள ராஜமாக விகாரைக்கு அருகில் புதிய அகழ்வில் ஈடுபட்ட 2 கைது செய்யப்பட்டனர். புலனறுவ புதிய புத்தியாய பகுதியில் காணியொன்றில் சட்டவிரோத பெருமதிமிக்க தொல்பொருள் அகழ்வில் ஈடுபட்ட 4 கைது செய்யப்பட்டிருந்தனர். நமது யாப்பில் ஏதேனும் குறைபாடுகள் நிலவும் பட்சத்தில் அதனை இல்லாது செய்து அதற்கான தண்டனை வழங்கும் வகையில் சட்டத்தில் திருத்தங்கள் மேற்கொள்ள வேண்டும். அவ்வாறு சட்டத்தை மீறும் பட்சத்தில் நீதிமன்றத்தில் அல்லது சட்டத்தின் முன் தவறிழைத்தவர்கள் 100% கொண்டு செல்லப்பட மாட்டார்கள். நிதி நெருக்கடியை எதிர்நோக்கியுள்ள கிரேக்க அரசாங்கத்தின் அரச முறைகளை கொள்வனவு செய்தமையினால் இலங்கை அரசாங்கத்திற்கு பாரிய நட்டம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்து ஐக்கிய தேசிய கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் சுஜீவ சேனசிங்க மக்களின் நலன் கருதி தாக்கல் செய்த அடிப்படை உரிமை மனு இன்று நீதிமன்றத்தில் பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. பிரதம நீதியரசர் மொஹான் பீரிஸ், நிமல் காமினி அமர்துங்க மற்றும் சத்யா ஹெட்டிகே ஆகிய நீதியரசர்கள் குழாம் முன்னிலையில் இந்த மனு பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. பிரதம நீதியரசர் இந்த மனுவை மீது விசாரணை மேற்கொள்ளும் நீதியரசர்கள் குழாமில் இடம்பெறுவது உகந்தது அல்லவென சுஜீவ சேனசிங்க சார்பில் ஆஜரான சட்டத்தரணி உப்புல் ஜெயசூரிய கூறியுள்ளார். தற்போதைய பிரதம நீதியரசர் மத்திய வங்கியின் சட்ட ஆலோசகராக சிறிது காலம் செயற்பட்டுள்ளமையினால் அவரை இந்த விசாரணை குழுவிலிருந்து நீக்குமாறு சட்டத்தரணி வேண்டுகோள் விடுத்துள்ளார். அதனை உறுதிப்படுத்துவதற்காக மத்திய வங்கியின் 2008ஆம் ஆண்டறிக்கையை அவர் சபையில் சமர்ப்பித்துள்ளார். விசாரணைகளை மேற்கொள்ளும் நீதியரசர்கள் குழாமில் தான் இடம்பெறுவதை முறைப்பாட்டாளர் விரும்பவில்லையாயின் தனக்கு பதிலாக இன்னும் ஒருவரை உள்ளடக்கி நீதியரசர்கள் குழாத்தை நியமிப்பதாக பிரதம நீதியரசர் இதன்போது கூறியுள்ளார். மத்திய வங்கியின் ஆளுநர் மற்றும் நிதி நிறுவனங்களின் பலர் இந்த மனுவில் பிரதிவாதிகளாக குறிப்பிடப்பட்டுள்ளனர். மனு மீதான மேலதிக விசாரணைகள் மே மாதம் 5ஆம் தேதி வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளன. சட்டத்தரணிகள் என்ற வகையிலும் பாராளுமன்ற உறுப்பினர்கள் என்ற ரீதியிலும் மக்கள் தொடர்பில் செயற்படுவது எமது பொறுப்பாகும். அதன் காரணமாகவே நாம் நீதிமன்றத்திற்கு வந்துள்ளோம். நீதிமன்றம் தொடர்பில் எமக்கு பாரிய நம்பிக்கையுள்ளது. இந்த கொடுக்கல் வாங்கல்களில் 3.5 பில்லியன் ரூபாய் நட்டம் ஏற்பட்டுள்ளது. இது இலங்கை மக்களின் பணமாகும். இந்த கிரேக்க முறைகள் தொடர்பிலான பிரச்சனையில் இந்த நாட்டு மக்களின் வளங்களை முறையற்ற ரீதியில் பயன்படுத்தி மக்கள் மீது அதனை சுமத்தியுள்ளனர். எனவே இந்த நாட்டு மக்களை வாழ வைக்க வேண்டும். அரசியலமைப்பில் உள்ள உரிமையை மீறும் செயலாகவே இதனை காண்கின்றோம். අසහනය පීඩනය පටවල විශේෂයෙන්ම රජයට ව්‍යවස්ථානුකූලව තිබෙන අයිතිය මේ රටේ ජනතාව ජීවත් කරවීමේ ව්‍යවස්ථානුකූල අයිතිය පැහැර හැරීමක් සිදු වී තිබෙනවා කියන එක අපි අවංකව විශ්වාස කරනවා.